ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட வீட்டில் க்ளீனிங் ரொட்டீன் எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தான். இந்த க்ளீனிங் ரொட்டீனுக்கு நாங்கள் அமேசான் பேசிக்ஸ் வெட் அண்ட் ட்ரை வேக்கம் க்ளீனர் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 200 AirWatt அண்ட் 20 kA வேக்கம். இது கார்ட்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதாவது ஒயர் இருக்கக்கூடிய வேக்கம் கிளீனர். ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு தான் இதை க்ளீன் பண்ண முடியும். பட் உங்களுக்கு அந்த ஒயரே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வேக்கம் கிளீனர் ப்ளஸ் அந்த வேக்கம் சக் பண்ணுற அந்த பைப்பும் சரி நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ நல்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். கூட வர ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வேக்கம் கிளீனர். இதை நம்ம டைல்ஸு, சோஃபா, அதுக்கப்புறம் கார்பெட்ஸு, ரக்ஸு இது எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக நாங்கள் எதுக்கு வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட இன்டீரியர் ஒர்க்கில் கார்பெண்டர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும் இல்லைங்களா, அப்போது இந்த உடன் பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கங்கே போய் டஸ்ட்டாக படிஞ்சிருச்சு. மெயினாக பால்கனி டோர்ஸ்குள்ளார இது போய் அப்படியே படிஞ்சிருச்சு. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி ஹார்டான ஒரு பிளேசஸில் நம்ம போயிட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்கும், அது ரொம்ப நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி வேக்கம் க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அது க்ளீன் ஆகும். ஸோ அதனால் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது எங்களுக்கு யூஸ் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் ஆச்சு. ஸோ ஃபர்தராக இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணுறோன்றதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற அந்த மாப் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பைப் மட்டும் வச்சு சக் பண்ணலாம். இப்போ அந்த டைல்ஸுக்கும் வாலுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷு, இது நாங்கள் பால்கனியில் உள்ள அந்த ட்ராக் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இது நல்லாவே க்ளீன் பண்ணுச்சு. கிளியர் பண்ணுறதும் இல்லாமல் அந்த டஸ்ட்டெல்லாம் வேக்கம் மூலியமாக கலெக்ட் ஆகி டஸ்ட் பேக்கில் போயிடும். டஸ்ட் பேக்கோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 3 liters அண்ட் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த டஸ்ட் பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஆன் அண்ட் ஆஃப், ஓகேங்களா. அதே ப்ரஷ்ஷை நம்ம மஸ்கிட்டோ நெட்டுக்கும் போட்டு க்ளீன் பண்ணலாம். மஸ்கிட்டோ நெட்டில் யூஸ்வலாக நிறைய டஸ்ட்டு படியும் இல்லைங்களா, ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அண்ட் அந்த டோர்ஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய உடன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருந்தது. ஸோ அதையுமே ஃபஸ்ட்டு பைப் மூலயமா அந்த டஸ்ட்டெல்லாம் சக் பண்ண ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி இன்னுமே அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சக் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோன்ட்டு. இப்படி நம்ம பண்ணுறதன் மூலயமாவே டஸ்ட்டு ப்ரஷ் மூலயமா கொஞ்சம் எல்லாம் கலெக்ட் ஆகவும் செய்யும். ப்ளஸ் அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த வேக்கம் மூலயமா டஸ்ட் பேக்குக்கு போயிடும். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்கம் போடணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் காமிச்சப்போ எந்த அளவுக்கு டஸ்ட்டு இருந்தது அண்ட் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் நிறைய பிளேசஸில் பார்த்திங்கன்னா மண் அரிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் நிறைய கேப்ஸும் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த கேப் ஃபில்லர் நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு டைல்ஸை நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு 3 days பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லர் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அதை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி முடித்த பிறகு இது வாட்டர் ப்ரூஃப். அதனால் நம்ம 3 daysக்கு அப்புறம் எவ்வளோ தான் வாட்டர் பட்டாலும் அங்கே டேமேஜ் ஆகாது, அது அப்படியே இருக்கும். இப்போ இந்த கேப் ஃபில்லரை போட்டு நாங்கள் அதை அடைச்சிட்ட பிறகு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல திரும்பியும் போகவும் முடியல, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கேப் ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேக்கம் கிளீனரில் ரொட்டேஷனுக்கு வீல்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் 360 degree நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வேக்கம் கிளீனரோட ட்ரம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் 21 liters குவான்டிட்டி. ப்ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஹார்டான பிளேசஸ், அதாவது க்ளீன் பண்ண முடியாத பிளேசஸில் கூட வேக்கம் வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியும். வேக்கம் க்ளீன் பண்ண பிறகு அது எப்படி ரிமூவ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே இருக்க அந்த ஹேண்டெல்லாம் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் இருக்குது இல்லைங்களா, இதுதான் அந்த டஸ்ட் பேக்கு. இதை அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி முடித்த உடனே இதே மாதிரி அதை நம்ம திரும்பி எடுத்துடணும்.
எடுத்துகிட்டு கீழே ஒரு லாக் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பியும் இதை நம்ம லாக் பண்ணிட்டோன்னா நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு அது ரீசெட் ஆகிடும். நாங்கள் ஆல்ரெடி அதை டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ அளவுக்கு அங்கே டஸ்ட்டு சேர்ந்துருந்துச்சு. இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த வேக்கம் கிளீனர் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. அண்டு இதோட ப்ரோஸ் சொல்லிட்டேன், கான்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நாய்ஸ் லெவல் 80 dB. இதில் ஒரு ப்ரோ நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது பாசிட்டிவ் விஷயம், 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு வீல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனராக இருந்தால் கூட இதோட வயர்ஸ் அண்ட் இதோட கனெக்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே லென்த்தியாக இருக்குது. ஸோ நல்ல டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.